என்ன மாமா பொண்ணே, ரொம்ப பயங்கரமா ஏதோ யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கீங்க போல. எதுவும் வாயை திறந்து பேசக்கூட மாட்டேங்கிறீங்க. நானா ஒண்ணுமே நினைக்கல. எனக்கு பார்த்தா அப்படி தோணலையே. உங்களுக்கு தோணலன்னா நான் என்ன பண்றது? ஆஹா, அப்படியா? ம், அப்படிதான். அப்புறம் மனசுல இப்ப எப்படி இருந்தாலும் ஒரே பயங்கரமா ஓடிக்கிட்டு இருக்குமே. என்னது? இவங்க ஏன் நம்மள மாமா பொண்ணு அத்தை பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு மனசுல ஓடுது தானே. அப்படின்னு நான் சொன்னேனா? இல்ல, அப்படிலாம் சொல்லல. ஆனா மனசுல ஓடும்ல, அதான் சொல்றேன். அப்படியெல்லாம் எதுவும் என் மனசுல ஓடவே இல்லை. அப்படிங்களா? எதுக்கு நீங்க இப்ப என்ன சும்மா ஓட்டுறீங்க? இல்ல, நீங்க நார்மலா ஒர்க் பார்க்குற இடத்துல உள்ள பொண்ணா இருந்தா நான் இந்த அளவு ஓட்ட மாட்டேன். அது உங்களுக்கே தெரியும். இவ்வளோ நாள் நான் பழகுனதை வச்சு உங்களாலேயே இப்போ கெஸ் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கும். ஆனா இப்போ நீங்க என்னோட மாமா பொண்ணு ஆயிட்டீங்கல்ல, அதனால இப்படி பேசுறது தான் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஓ, ஆமா, எனக்கு இப்படி பேசுறது தான் பிடிச்சிருக்கே. அப்போ இதுதான் உங்களோட ரியல் கேரக்டர், அப்படிதானே? ஆ, அப்படியும் சொல்லலாம். ஆமா, உங்களுக்கு மொத்தம் எத்தனை முறை பொண்ணுங்கலாம் இருக்காங்க? எனக்கு முறை பொண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் போய் பார்த்ததில்லை இது வரைக்கும். என்ன, நிறைய இருக்கா? அப்போ நீங்க எல்லா முறை பொண்ணுங்ககிட்டயும் இப்படிதான் பேசுவீங்க இல்ல? ஐயோ, நான் தான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றேனே, அப்புறம் எப்படி என்னால் பேச முடியும் இப்படி? அப்போனா பார்த்தா பேசுவீங்க, அப்படிதானே சொல்ல வர்றீங்க? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் பேச மாட்டேன். ஆனா என்கிட்ட பேசுறீங்கல்ல? உங்ககிட்ட பேசுற மாதிரியே அவங்க கிட்டயும் பேசணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைல்ல. சரி, ஓகே, உங்க பாயிண்ட்டுக்கே நான் இப்போ வரேன். என்கிட்ட பேசுற மாதிரியே ஏன் மற்ற முறை பொண்ணுங்க கிட்டயும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அது அது தெரியல. பரவாயில்ல, சொல்லுங்க. எப்படி இருந்தாலும் பேசாம இருக்க மாட்டீங்க, நீங்க சொல்லுங்க. மற்ற முறை பொண்ணுங்க கிட்டயும் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு சீனெல்லாம் போட வேண்டாம். இங்க பாருங்க கவி, எனக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணும்னு. சும்மா மற்ற முறை பொண்ணுங்கிட்ட பேசுங்க பேசுங்கன்னு கம்பல் ஒன்றும் பண்ண வேண்டாம் நீங்க. ஓகேவா? சரி, ஓகே, நீங்க சொல்றதும் சரிதான். நீங்க யார்கிட்ட எப்படி பேசினா எனக்கு என்ன? இல்லை இல்லை, அதுக்கு நான் அப்படியெல்லாம் சொல்லிடக்கூடாது. எப்படி? நான் யார்கிட்ட பேசினா உங்களுக்கு என்னன்னுலாம் நினைக்கக்கூடாது. ஏன்? ஏங்க, யாராவது ஏதாவது சொன்னால் கேட்டுக்கவே மாட்டீங்களா? ஏன் எதுக்குன்னு கொஷின் கேட்டுட்டே இருப்பீங்க போல நீங்க. கொஸ்டின் கேட்கறது நல்ல பழக்கம்தான். ஆ, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் மோஸ்ட்லி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைப்பேன். ம், எல்லாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? என் மனசுல இருக்கிறது இன்னுமே உங்களுக்கு புரியலைல்ல, நான் இவ்வளோ பேசியும். என்ன? ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் டெலிவரி பிளேஸ் வந்துரும்னு புலம்பிட்டு இருந்தேன். ஓ, சரி, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன கேட்கணும்? கேளுங்க. இல்லை, என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களை பத்தியா? ஆ, உங்களை பத்தி நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இல்லைங்க, நான் ஃபஸ்ட்டு நார்மலாக உங்கள் கடையில் ஒர்க் பார்க்குறவங்க தான். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போவாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் தோணணும்ல, நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு. நீங்க எப்பவுமே கிரேட் தான் அதீத். உங்களை பத்தி அப்படி என்ன நான் சொல்லிட முடியும்? நான் சொன்னேன்னா இதுவே உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் ஆகும். அதனால நான் எதுவும் சொல்லவே மாட்டேன். எனக்கு இது வரைக்கும் அப்படி எதுவும் தோணிட்டு இல்லை. ஆனால் அந்த ஸ்கூல் பொண்ணு ஸ்வேதா, அந்த பொண்ணு விஷயத்தில் பண்ணது ரொம்ப நல்லது. அப்படியா? ம், நீங்கள் லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டீங்கன்னு சொன்னப்போ இவங்க என்ன எவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்கு, அந்த பொண்ணுக்கு போய் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லியிருக்காங்களேன்னு எனக்கு அதை நினச்சப்போ பிடிக்கவே இல்லை. அப்படியா? ஏன் பிடிக்கல? ஏன்னா எனக்கு தான் உங்களை பிடிச்சிருக்கே. பின்ன வேற பொண்ணு உங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்காம போகாதா என்ன? என்ன சைலண்ட் மோடுக்கு போயிட்டீங்க போல. அப்படியெல்லாம் இல்லை, யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன் பிடிக்கலன்னு. ம், ஏதாவது ஆன்சர் கிடைச்சதா? ஆ, இல்லை. ம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கண்டிப்பா கேளுங்க. நீங்கள் இதுக்கும் மேலே படிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? ஏன் திடீர்னு இந்த கேள்வி? கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இல்லையா? அதெல்லாம் ரொம்ப நிறையாவே இருக்குங்க. ஏன் கேட்குறீங்க?
அப்போனா நீங்க படிக்கலாம்ல. என்ன? இதுக்கும் மேல படிக்கிறதா? எதுக்கும் மேல? எனக்கு எவ்வளோ வயசாச்சு, இதுக்கப்புறம் நான் போயிட்டு இருந்து படிக்கணுமா? சான்ஸே இல்லைங்க. அப்படி ஒன்றும் உங்களுக்கு வயசெல்லாம் ஆகலை, நீங்க படிக்கலாம். ஆஹா, அப்படியா? ஆமாம், அதனால தான் சொல்கிறேனே, நீங்கள் படிங்க. உங்களுக்கு தான் ஆசை இருக்குன்னு சொல்கிறீங்களே. உங்களுக்கு ஆசை இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் படிக்க வேணான்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஆசை இருக்கும் போது நீங்கள் படிக்கலாம், தப்பில்லை. உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு என்ன தோணணும்? இல்லைங்க, நான் படிக்கணும்னு தோணுதான்னு கேட்க வரேன். நீங்கள் படித்தா உங்களுக்கு நல்லது, அது மட்டும்தான் நான் நினச்சேன். வேற எதுவும் எனக்கு தோணலை. ஆஹா, ஆனா நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? என்ன நினச்சிங்க? இல்ல, இவ்வளோ நாளா நான் படிக்கணும் அப்படின்லாம் நீங்க பேசினதே இல்ல. திடீர்னு இப்போ வந்து பேசுனீங்கல்ல, அதான் எனக்கு ஒன்று தோணுச்சு. என்ன தோணுச்சு? இப்போ நான் உங்க முறை பையனா வேற ஆகிட்டேன். அதனால ஒரு 4 பேர்கிட்ட சொல்லும் போது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும்ல. நான் வெறும் 12th 11th பாதியிலே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா அது அவங்களுக்கு அசிங்கமாக இருக்கும். ஒரு டிகிரி முடிச்சா தானே நல்லா இருக்கும். அதனால தானே. ம் டியூப்லைட்டு, நீங்கள் படிக்காமல் இருக்கீங்களே, வீட்டில் உங்களை ஒத்துக்க மாட்டாங்களோன்னு நினச்சிட்டு உங்களை எப்படியாவது படிக்க வைக்கலான்னு நினச்சா நீங்கள் என்னடனா இவ்வளோ பெரிய டியூப்லைட்டாக இருக்கீங்க. ஆமாம் ஆமாம், அதுதான். ம், தெரியுது தெரியுது. சரி சொல்லுங்க, படிக்கிறீங்களா? என்ன கேட்டதையே மறுபடியும் கேட்குறீங்க? விளையாட்டுக்கு கேட்குறீங்கன்னு நினச்சேன். அப்போ ரியலாக தான் கேட்குறீங்களா? ஆமாங்க, நான் ரியலாக தான் கேட்குறேனே. படிக்கிறீங்களா சொல்லுங்க. ஏங்க, நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன பேசுறீங்கன்னு யோசிச்சு பேசுங்க. நான் எப்படி இந்த வயசுல படிக்க முடியும்? என்னால் ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி என்னால் முடியாதுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, ஈஸி இல்லை இது. ஐயோ, சான்ஸே இல்லை. உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருக்குது, அப்புறம் எதுக்கு சான்ஸ் இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் முடியும், நீங்கள் படிக்கிறீங்க, அவ்வளோதான். என்ன, ஓகே தானே? அப்போ நீங்கள் நிஜமாவே விளையாட்டுக்கு கேட்கலையா? கடவுளே, நீங்கன்னு எப்படி கேட்டுட்டீங்க? நான் யோசிக்கணுங்க. யோசிக்காம என்னால் அப்படி சட்டுன்னு ஆன்சர் பண்ணிட முடியாது. எனக்கு பின்னாடி ஒரு குடும்பமே இருக்குது. அந்த குடும்பத்துக்கு நான் மட்டும்தான் இருக்கேன். நான் எப்படி என்னால் ஒரு சுயநலமாக யோசிக்க முடியும்? ஆமால, அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான். ஆனால் படிக்க வச்சாதான் நல்லது. அவங்க லைஃபுக்காகவும் சேர்த்து தானே நான் சொல்கிறேன். அதனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது தான் நல்லது. இதுக்கும் மேலே நம்மளால் கம்பல் பண்ணி சொல்ல முடியாது. அவங்க படிக்கட்டும். படிக்கிறதும் படிக்காமல் போகிறதும் அவங்களோட விருப்பம். ம், சரிங்க. ஆனால் நாளைக்கு வந்து பதில் சொல்லுங்கள், படிக்கிறீங்களா இல்லையான்னு. சரிங்களா? அது ஏன் உங்களுக்கு என் படிப்பில் இவ்வளோ ஆர்வம்? ஏன் இவ்வளோ ஆர்வம்னா, நீங்கள் ஒரு நாள் என்கிட்ட ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால் சரி படிக்கட்டும் அப்படின்னு நான் நினச்சேன், அவ்வளோதான். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஐயா, ஆமாங்க, நிஜமாக தான் சொல்கிறேனே. எனக்கு போய் சொல்லணும் ஒரு அவசியமும் இல்லை. சரிங்க மேடம். ஆமாம், அப்போவே டெலிவரி பிளேஸ் வந்துடுச்சின்னு சொன்னீங்க. இன்னும் டெலிவரி பிளேஸ்க்கு போன பாடில்லை. அது தோ வந்தாச்சு. இப்போ இறங்கிடலாம். ம். நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்னை கண்டுக்கவே மாட்டிக்கிறா. எங்கேயோ போறாளுங்க வராளுங்க, ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டாளுங்க. இவளுங்க மட்டும் சுத்திக்கிட்டு திரிகிறாளுங்க. நானும் இவளுங்க கூப்பிடுவாளுங்க, நாக்கு தொங்க போட்டு நாய் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். ஸ்டூபிட்ஸ். ரொம்பவே இரிட்டேஷனா இருக்கு. இப்போ மட்டும் அவன் என் கையில கிடைச்சானா அவ்வளோதான். நானும் பொறுமையா எல்லாம் கொண்டு போலான்னு நினைச்சேன். இவ பண்றத பார்க்கும்போது எல்லாம் சீக்கிரமாவே முடிச்சு விட்டுடலாம் போல இவளை. அப்படி தோணுது. இனி இந்த பொறுமைலாம் கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா ஆக்ஷன்ல இறங்க வேண்டியதுதான் போல. ஆதித்யன், இவ என்ன சும்மா இருக்க விட மாட்டா போல. ஆதித்யன் ப்ளீஸ் இங்கே பாருங்களேன் ஒரு நிமிஷம்.